ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தாச்சு. இனிமேல் என்னென்ன நம்ம வீட்டில் வேலை இருக்குன்னு இனிமேல் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னங்க ஒரு கிளாஸ் வெந்நி நல்லா வார்ம் வாட்டர் குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டீ, இது இப்போ நமக்கு ரொம்ப உடம்பு பெருத்துச்சு இல்லைங்களா, இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன்னா உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் குறைஞ்சிட்டு தான் வருது. நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க. க்ரீன் டீ குடித்தா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. அடுத்தடுத்த வேலைகள் செய்கிறதுக்கு மெயின் ரிலாக்ஸாக இருக்குது. அதனால நான் கம்பல்சரி காலையில் ஒரு கிளாஸ் வெந்நி, ஒரு ½ hour கழித்து ஒரு கிளாஸ் க்ரீன் டீ குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு அடுத்து நம்ம என்ன வேலை செய்யலான்னு யோசிச்சு டக்குன்னு முடிச்சிருவாங்க. இப்போ க்ரீன் டீ குடிக்கலாமா? நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிரும், நமக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும். மக்களே, நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா என் பேத்தியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். அந்த அம்மாவை ஸ்கூலில் போய் பார்க்கணும். நான் போனால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஸ்கூல் பக்கத்தில் வந்துருச்சு. என்னமோ தெரியலங்க, பேரன் பேத்திங்களை வளர்க்குற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா பிள்ளைங்களை நம்ம வளர்த்துட்டோம், பேரன் பேத்தியை வளர்க்குறது தான் ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரே குதிச்சிட்டு இருக்காங்க. என்னை பார்த்துட்டு ஒரே ஜாலி. அம்மாக்கு என்னை பார்த்ததும் அதிகமாக ஜம்ப் பண்ணுறாங்க, நான் பார்க்குறேன்னா. அதனால் ஒவ்வொரு பாட்டிகளுக்கும் பேரன் பேத்திகளை நல்ல முறையில் வளர்த்து அவங்கள நல்ல முறையில் படிக்க வச்சு அவங்கள எதுலையாவது ஒரு இதில் வந்துட்டு அவங்க நல்லா வின் பண்ணி வரணும்னு நினைப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு பாட்டியோட எண்ணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தாங்க என் பேத்தியை ஒவ்வொரு இதுலேயும் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். அவள் வந்துட்டு பரதநாட்டியம் ஆடணும், பாட்டு கிளாஸ் போகணும். நம்ம வீட்டுக்கு தேவையானது வாங்குகிறோமோ இல்லையோ, சீரியலுக்கு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போனேன்னா எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படியே மெதுவாக நடந்து போகிறோம் காலார. போயிட்டு பார்த்தீங்களா, பலாசா வந்து 150 தான். ரொம்ப எல்லாம் சீப்பாக இருக்குங்க. டி நகரை பொறுத்த வரைக்கும் அதிகமான விலையே இருக்காது, நல்ல பொருளாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கிளாஸ் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் இப்போ வந்திருக்கிறது வந்து சீரியலுக்காக வாங்க வந்ததுனால வாங்கலை. இதே கொஞ்சம் தூரம் நடந்து வேடிக்கை பார்த்துட்டே போனோம். நான் எப்போவுமே பெர்மனெண்ட்டாக ஒரு கடையில் வாங்குவேன். அந்த கடையில் வந்துட்டு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நகை, வளையல், தோடு, பொட்டு ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கடை தாங்க அது. இந்த கடையோட பேர் பாண்டியன் ஸ்டோருங்க. இந்த செட்டெல்லாம் 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நம்ம என்னென்ன மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரீக்கு மேட்சா, குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதுக்கு மேட்சா அப்படிலாம் எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அன்றைக்கி நான் என்னென்ன எடுத்தேன்னா செயின், தோடு, வளையல் செட்டு, இந்த 3 எடுத்தேங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. 1000 ரூபாய்க்குள்ளே 4-5 பொருள் எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், கலராக பூவு. இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் தான். இது கோல்டில் இருக்குது. சில்வரில் வேணாலும் சில்வரில் எடுத்துக்கலாம். நம்ம என்ன சாரீ எடுக்கிறோமோ அதுக்கு மேட்சாக. இப்போ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. என்னோடய ரசிகர்கள்லாம் பார்த்து பேசினாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு வெளியே வந்தால் அம்மா ஒருத்தங்க இருந்திருந்தாங்க. அவங்களும் உங்கள் சீரியல் நல்லா இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இழந்த பழம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தா பிரியாணி பசி வந்ததுனால போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக. பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சுங்க. அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா என் மருமக மலரோட வளகாப்புங்க. எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தா நான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு அவளை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளை அழகாக இருந்தா. அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவளுக்காக வேண்டிக்கிட்டேங்க. நல்லபடியாக சுகப்பிரசவமாக பிறக்கணுன்னு மீனாட்சி சுக்கரை வேண்டிக்கிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தேங்க. பார்த்தா மலரோட அப்பா நிற்கிறாங்க. அவங்கள்ட்டையும் பேசிவிட்டு அங்கேருந்து வெளியே சாப்பிட போகலான்னு கிளம்புனோம். கிளம்புறப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சோடனே வெளியே வந்தோம். திவ்யா இருந்தா, என் செவந்தி சீரியல் மருமக இருந்தா, அவளோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்க அப்பா கூடயும் பேசிவிட்டு இங்கிட்டு பார்த்தா நம்ம தம்பி உட்காந்துருந்தாரு. அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. அன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சுங்க. காரும் வந்துருச்சு. நாங்கள் காரில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.